ஒரு வருட காலம் வீட்டிற்கே போகாமல் நின்ற ஒரு செவிலியர் பெண்ணை எனக்கு தெரியும். ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஆச்சு, ஒரு 60 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 58 வயதுங்கிறது 60 வயதாக அவருக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆனால் வீட்டு பக்கமே போக முடியாது, பேரம்பேத்தியை பார்க்க முடியாது, அங்கேயே நின்ற ஒரு பெண்மணி. நான் எப்பொழுதுமே சொல்வேன், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு. ஆண்களுக்கு முதலில் கண்ண தெரியக்கூடியது அழகாக இருக்கும், பெண்ணுக்கு மிகவும் தேவையானது வீரமாக இருக்கும். உண்மையான வீரம் அப்படின்னா போர் முனையில் நிற்கிறது மட்டும் இல்லை, அன்றாடம் நோயை பார்க்கும் போதும், நோயாளிகளை பார்க்கும் பொழுதும், வேதனையை பார்க்கும் போதும், வலியை பார்க்கும் போதும் எதையும் தன் இதயத்திற்கு கொண்டு போகாமல் அறிவு ரீதியாக நகர்த்தி வைத்துவிட்டு ஆனால் இதயத்திலிருந்து அன்பை மட்டும் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய வீரம். நர்சிங்க்கு அந்த வீரம் தான் வேணும். இட்ஸ் நாட் கரேஜ், இட்ஸ் பிரேவரி. இட்ஸ் நாட் கரேஜ், இட்ஸ் பிரேவரி. எழுதிக்கோமா, உன்னை நர்ஸை பற்றி நான் டிஃபைன் பண்ணதை எழுது. நீ உன்னுடைய நர்ஸை யாராக இருப்பேன்னு பாரு. நான் எப்பொழுதுமே சொல்வேன்,